அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும், நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா அவர்களுடைய சார்பாகவும், மக்களுடைய சார்பாகவும், நான் சத்ய வர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஆளுகின்ற அரசாங்கம் முழுமையாக விவசாய மக்களுக்குரிய பங்களிப்பு நேரடியாக ஒரு கூட்டமைப்பாக விவசாய மக்களுடைய நிலைப்பாடு தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கணக்கெடுப்புகள் எடுக்க வேண்டும். தரிசு நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள், அந்த பருத்தி உற்பத்திக்குரிய மற்ற விளைச்சலுக்குரிய அனைத்துமே தீர்மானமாக இலக்குகளாக கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியாளர் மூலம் செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளில் இது மாதிரியான மக்களுக்கு முழுமையாக விவசாய மக்களுடைய பங்கீடு நடந்திருக்கிறது. பஞ்சு உற்பத்திக்குரிய எந்த ஒரு மேம்பாடு இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இன்றைக்கு விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானித்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பஞ்சு ஆலைகளுடைய அனைத்து வகையான நிறுவனங்களுமே முழுமையாக கடனாளிகளாக அவர்களுடைய அனைத்து வகையான உடைமைகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாதாரணமான ஒரு நெசவு செய்யப்படக்கூடிய புடவையினுடைய ஒரு பருத்தி புடவை அதிகபட்சமான விலை கொடுத்து வாங்குகின்ற அவல நிலை நம்மளுடைய இந்திய தேசத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ அல்லது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ ஒரு எளிதாக அந்த பருத்தியினுடைய அந்த சேலைகள் எளிதாக எளிய மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய சூழல் என்பது பணக்கார வர்க்கங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த பருத்தி சீலைகள் நெய்யப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கும் நெசவாளி மக்களுக்கும் பருத்தி ஆலை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நலிவான நிரந்தரமற்ற வாழ்வாதாரத்தை குறித்து கொண்டிருக்கிறது. இது அனைத்துமே கருத்தில் எடுக்க வேண்டும். ஆளுகின்ற மத்திய அரசு நெகிழித்தன்மையுள்ள ஆடையை அணிந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சட்டசபையில் மகாத்மா காந்தியினுடைய புகைப்படத்தை வைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் பருத்தி ஆடை மட்டுமே அணிய வேண்டும் என்று அந்த மிகப்பெரிய கொள்கை அனைத்தையுமே மறந்து இன்றைக்கு இந்த விளம்பர மாடலாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரைப்படம் சார்ந்த அனைத்துமே இன்றைக்கு முழுமையாக மக்களை ஆட்கொண்டு மக்களை அழித்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக விவசாய மக்களுடைய இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த நெசவாளி மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். பஞ்சு ஆலைகளையும் முழுமையாக சீரமைக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை மறைமுகமாக இந்த கார்ப்பரேட் நிறுவனம் அளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பருத்தி ஆடைகள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரணமாக விலையுறந்த பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே சொந்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த மத்திய அரசு முழுமையாக ஏழை வர்க்கங்களை அழித்து கொண்டிருக்கிறது. பருத்தியினுடைய உற்பத்தி விளைச்சலை அதிகரிக்காமல், இலக்குகள் அதிகரிக்காமல், எந்த ஒரு மேம்பாடும் செய்யாமல் இன்றைக்கு உரிமை மட்டுமே தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் எடுக்க வேண்டும் என்று வெளி மாநிலத்துக்காரர்களை வைத்து ஆக்கிரமை செய்து கொண்டிருக்கிறது. இது அனைத்துமே கவனத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களை விவசாய மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், நம்மளுடைய ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு சுதந்திரமாக தமிழ்நாட்டில் வாழ வேண்டும். வட மாநிலத்தாருடைய ஆதிக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று மக்களின் எளிய மக்களாக என்னுடைய பதிவு ஐயா. நன்றி.